வணக்கம். கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். தேவா ரதியை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறான். அவர்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள், அத்தனை பிரச்சனைகளையும் கடந்து இப்போதுதான் பெற்றோர்களின் ஆசையுடன் அவர்கள் ஒன்றாக வாழத் தொடங்கியிருக்கிறார்கள். இரவு முழுவதும் ஊட்டியிலிருந்து சென்னைக்கு காரை ஓட்டி வந்தது. காலையிலிருந்து அலுவலகத்தில் பிஸி. மாலையில் வீட்டிற்கு வந்ததும் தன் மனைவி மகளின் சந்தோஷத்திற்காக வெளியில் சென்றது. திரும்பி வரும்போது இரவு மணி 11. குழந்தையை தூங்க வைக்கிறேன் பேர்வழி என்று குழந்தையின் பக்கத்தில் படுத்தவன் அடுத்த 5 நிமிடத்தில் அவனையும் அறியாமல் அப்படியே தூங்கி போனான். குழந்தையும் அவன் கழுத்தை கட்டி கொண்டு நிம்மதியாக தூங்க இருவருக்கும் போர்வையை போர்த்துவிட்டு அறையில் இருந்த மின் விளக்கை அணைத்துவிட்டு மிதமான வெளிச்சத்தில் இரவு விளக்கை ஒளிரச் செய்தாள் ரதி. குழந்தையின் மறுபுறம் படுத்தவள் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டாள். இன்றுதான் முதன் முறையாக தன் மகள், கணவன் என்ற இந்த இரவு ரம்யமாக தோன்றவே ஜன்னல் வழியே அவளை எட்டி பார்த்த அந்த பிறை நிலவும் வாழ்த்து சொன்னது அவளுக்கு. நிவியும் தேவாவும் தூங்கும் அழகை ரசித்து கொண்டிருந்தாள். மனது நிறைந்த சந்தோஷத்துடன் வானில் தெரிந்த நிலவையும் நட்சத்திரங்களையும் புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்தவள் சிறிது நேரத்தில் அவளையும் அறியாமல் தூங்கி போனாள். அதிகாலை 5:30 மணிக்கு தூக்கம் கலைந்துவிட தன் கண்களை மூடி நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்த தேவாவை பார்த்தாள். ஆரம்பத்துல உங்களை பார்த்தாவே வெறுப்பாகி கோபப்பட்டுட்டு இருந்த என்ன இப்படி தூக்கத்துல கூட உங்களை ரசிக்கிற மாதிரி பண்ணிட்டீங்க. சரியான ஆளுதான் நீங்க. ரதி அவள் மனதில் நினைத்தது முகத்தில் புன்முறுவலாய் பூத்தது. எழுந்து களைந்திருந்த தலைமுடியை சேர்த்து கிளிப்பை போட்டுக்கொண்டு படுக்கையை சரிப்படுத்தி போர்வையை மடித்து வைத்துவிட்டு குளித்து உடை மாற்றி கீழே சென்றாள். பாட்டி காஃபிக்கு டிகாஷன் போட்டு கொண்டிருந்தார். ஏம்மா சீக்கிரமாவே எழுந்துட்ட? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கியிருக்கலாமே. இந்த வயசுல தான் நல்லா தூக்கம் வரும், அப்பவே தூங்கிக்கணும். என்ன மாதிரி வயசாயிருச்சுன்னா தூக்கம் குறைஞ்சிடும். 5 மணிக்கெல்லாம் தானாவே விழிப்பு வந்துடும் என்று சொல்லி சிரித்தார் பாட்டி. இல்லை பாட்டி, நான் எப்பவுமே எழுந்திருக்கிற நேரம்தான். நிவி பக்கத்தில் இருந்ததால நான் எழுந்திருச்சா அவ தூக்கமும் கலைஞ்சிடுமேன்னு கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துட்டு இருப்பேன். இப்போதான் அவ அப்பா பொண்ணு ஆயிட்டால, ராத்திரியெல்லாம் என் பக்கம் திரும்பவே இல்லை. தேவா நெஞ்சிலேயே தலையை வச்சு படுத்துட்டு இருந்தா. இப்பவும் அப்படிதான் தூங்கிட்டு இருக்கா. நான் தான் எழுந்து வந்துட்டேன் என்றாள் ரதி. ஓ அப்படியா சங்கதி? சரி சரி, இனி அப்பா வச்சு பொண்ணாச்சு, 2 பேரும் நல்லா தூங்கட்டும். காஃபிக்கு ஃப்ரெஷ்ஷாக டிகாஷன் போட்டு வச்சிருக்கேன். டிகாஷன் இறங்கினதும் காஃபி போட்டு குடிமா. நான் தோட்டத்துக்கு போய் என்ன காய் இருக்குன்னு பார்த்துட்டு வரேன் என்று பாட்டி தோட்டத்து பக்கம் சென்றார். மூடியிருந்த கண்களுக்குள் சூரிய கதிர் ஊடுருவ கண்களை திறந்தான் தேவா. அன்று அவன் விழித்தது நிவியின் முகத்தில்தான். விரிந்தும் விரியாத ரோஜா மொட்டு போல கண்களை மூடி நித்திரையில் ஆய்ந்திருந்த தன் மகளின் நெற்றியில் முத்தமிட்டு விட்டு குழந்தையின் மறுபக்கத்தில் கண்களை ஓடவிட்டு ரதியை தேடினான். இவ்வளவு சீக்கிரம் எழுந்துட்டாளா? நேர்த்தியாக மடித்து வைக்கப்பட்டிருந்த போர்வையும் சுருக்கங்கள் இன்றி சரிப்படுத்தப்பட்டிருந்த படுக்கை விரிப்பையும் பார்த்ததும் நேற்று நைட்டு நிவி அலறாளேன்னு அவ பக்கத்தில் படுத்தது தான் தெரியும். இப்பதான் கண்ணை விழிக்கிறேன். நல்லா தூங்கிட்டேன் போலையே. டேய் தேவா, 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி பொண்டாட்டியோட ஒரே ரூம்ல இருந்திருக்க, இப்படியா தூங்குவ? அவன் விரலை அவன் முகத்திற்கு நேரே நீட்டி அவனையே பார்த்து கேட்டுக்கொண்டான் தேவா. நான் தான் தூங்கிட்டேன்னா இவளாவது என்னை எழுப்பியிருக்கலாம்ல. நல்லா தூங்கட்டும்னு போர்வையை போத்தி விட்டுட்டு போயிருக்கா. யோசித்தபடியே எழுந்து குழந்தைக்கு சரியாக போர்வையை போர்த்து விட்டுவிட்டு பல் துளக்கி முகம் கழுவி அவனும் கீழே சென்றான். ரதி காஃபி குடித்து கொண்டிருந்தாள். தேவா வந்ததும் குட் மார்னிங் தேவா என்றாள் அவனை பார்த்து சிரித்தபடியே. எதுக்கு இப்போ இவ்வளவு ராகமா ஒரு குட் மார்னிங் என்றான் கடுப்பாக. என்ன காலையிலேயே இவ்வளோ சூடா இருக்கீங்க? காஃபி சூடா கொடுக்கட்டா இல்ல கோல்டு காஃபி வேணுமா என்றாள் அவனை ஓர கண்ணால் பார்த்தபடியே. காஃபி கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நேற்று ராத்திரி நீ என்னை எதுக்கு தூங்க வச்ச என்றான் கோபமாக. ஐயோடா, என்ன நான் உங்களை தூங்க வச்சனா? எப்படி தாலாட்டு பாடியா? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு முகம் கழுவிட்டு வந்து பார்க்கறதுக்குள்ள அப்பாவும் பொண்ணும் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. நானும் உங்களை எழுப்பி தான் பார்த்தேன், நீங்க எழுந்திருக்கல
என்று வேண்டுமென்றே அவனை வெறுப்பேற்றினாள் ரதி. ச, நான் என்னென்னவோ பிளான் பண்ணி வச்சிருந்தேன், எல்லாம் வீணா போச்சு. நான் தான் எழுந்திருக்கலனா நீயும் அப்படியே விட்டுடுவியா என்றவனின் கையில் சுட சுட காஃபி கப்பை கொடுத்துவிட்டு அவன் பக்கத்தில் வந்து அவன் தலை கேசத்தை கோதியவள், சரி பரவாயில்ல விடுங்க, டயர்டா இருந்தீங்க, அதனால தூங்கிட்டீங்க. அதுக்கு பதிலா இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லீவு போட்டுடுறீங்களா என்றாள் இதழில் புன்னகையுடன். ஆஃபீஸுக்கு ஒரு நாள் தான் போயிருக்கேன், அதுக்குள்ள லீவா? முதலாளியே லீவு போட்டா ஒர்க்கர்ஸ் எப்படி ஒழுங்கா வேலை செய்வாங்க? ஒர்க்ல எந்த காம்ப்ரமைஸும் பண்ண முடியாதுமா என்றான். அப்ப கோவிச்சுக்காம சமத்தா வெயிட் பண்ணுங்க என்று கூறியவளை ஏக்கமாய் ஒரு பார்வை பார்த்துவிட்டு அன்றைய நாளிதழை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்து உட்கார்ந்து நாளிதழை பிரித்து கொண்டே காஃபியை உறிஞ்சி கொண்டிருந்தான் தேவா. கேட்டிற்கு வெளியே ஆட்டோ வந்து நிற்க தலையை நிமர்த்தி பார்த்தான். ரதியின் அப்பாவும் அம்மாவும் தான் வந்து கொண்டிருந்தார்கள். வாங்க அத்தை, வாங்க மாமா என்றான். ராஜன் தேவாவின் பக்கத்தில் இருந்த சேரில் வந்து உட்கார்ந்து கொள்ள ஜானகி சமையல் அறைக்கு ரதியை தேடிச் சென்றாள். ராஜன் மெதுவாக பேச்சை ஆரம்பித்தார். அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, உங்கள் கல்யாண விஷயமா நேற்று புரோகிதரை பார்த்தோம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, வர வெள்ளிக்கிழமை நல்ல நாள் இருக்கான், அன்னைக்கே உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் வச்சுக்கலான்னு சொன்னார் என்றார். வெள்ளிக்கிழமையா மாமா? சண்டேல இருந்தால் நல்லா இருக்கும், லீவு நாள் என்றான் தேவா. இல்லை மாப்பிள்ள, வெள்ளிக்கிழமை தான் முகூர்த்த நாளாம், விசேஷ நாள்னு சொன்னார் என்றார் ராஜன். சரி மாமா, நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிடுங்க என்றான். அதற்குள் தோட்டத்தில் கீரை காய்கறிகள் என்று பறித்து கொண்டு பாட்டியும் வந்துவிட ராஜனும் ஜானகியும் பாட்டியுடன் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். தேவா அறைக்கு சென்று குளித்து அலுவலகம் செல்ல தயாரானான். ரதி, நான் சொன்னதை மாப்பிள்ள கிட்ட சொல்லிட்டியாமா என கேட்டாள் ஜானகி. இல்லம்மா, நானும் உன் கூட தானே இருக்கேன், இன்னும் எதுவும் சொல்லலை என்றாள் ரதி. சரி, முதல்ல போய் நீ மாப்பிள்ள கிட்ட பேசு என்றாள் ஜானகி. ரதி அறைக்கு சென்றாள். தேவா உடை மாற்றி கழுத்தில் டை அணிந்து கொண்டிருந்தான். அப்பாவும் அம்மாவும் கல்யாண விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா என கேட்டாள் ரதி. சொன்னாங்க, வெள்ளிக்கிழமைன்னு சொன்னாங்க என்றான் தேவா. வெள்ளிக்கிழமை தான் அது என்று ரதி தயங்க அவளை பார்த்து ஏதோ புரிந்து கொண்டவனாய் இருவர என்று பீரோவை திறந்து 4-500 ரூபாய் கட்டுக்களை எடுத்து வந்து ரதியின் கையில் கொடுத்தான் தேவா. இத கல்யாண செலவுக்கு யூஸ் பண்ணிக்க சொல்லி உங்க அப்பா கிட்ட கொடுத்துடு என்றான். பணமா? அது இல்லைங்க, நான் பணம் நேத்தே கொடுத்தேன், அப்பா பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு என்றாள். அப்போ என்கிட்ட கொடு, நான் கொடுத்தா வாங்கிக்குவாரு, நானே கொடுக்கிறேன் என்றான் தேவா. நான் சொல்ல வந்தது அது இல்லைங்க என்றாள் ரதி. அப்புறம் வேற என்ன சொல்ல வந்த என கேட்டான் தேவா. வெள்ளிக்கிழமை கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ பரிகார பூஜை இருக்கான், அதனால வெள்ளிக்கிழமை வரைக்கும் நானும் நீங்களும் தனித்தனியாக தான் இருக்கணுமா என்று திக்கி திணறி கூறினாள் ரதி. வாட் என்று தான் கட்டி கொண்டிருந்த டையில் பாதி முடிச்சை போட்டவன் அப்படியே அதை நிறுத்திவிட்டு ரதியின் 2 தோள்களை பிடித்து உலுக்கி கேட்டான். செவ்வாய் புதன் வியாழன் 3 நாளும் எங்க அப்பா அம்மா அவங்க வீட்டுக்கு என்னை கூட்டிட்டு போறாங்களாம். வெள்ளிக்கிழமை கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் நம்ம வீட்டுக்கு வந்துடுவேன் என்றாள் ரதி. என்னடி குடும்பமா சேர்ந்து விளையாடுறீங்களா? உங்க அப்பா அம்மாக்கு எப்ப பாரு உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதே வேலையா போச்சு என்றான் கடுப்பாக. இல்லைங்க, கோயில்ல குருக்கள் தான் சொல்லியிருக்காரு, மாப்பிள்ளை பொண்ணு 2 பேரும் தனித்தனியா அவங்க வீட்டில் இருக்கணுமா, அவங்க வீட்டில் இருந்து தான் கோயிலுக்கு கல்யாணம் பண்ணும்போது வரணுமா என்றாள். தன் கண்களை அழுத்தமாக மூடி திறந்த தேவா தலையை 2 பக்கமும் ஆட்டி பெருமூச்சு விட்டான். இதோ பாரு செல்லம்மா, இந்த கல்யாணத்துக்கு ஏதோ உங்க அப்பா அம்மா விருப்பப்படுறாங்களேன்னு தான் நான் சம்மதிச்சேன். இப்படியெல்லாம் செஞ்சாங்கன்னா இந்த கல்யாணமும் வேண்டாம், எந்த பரிகாரமும் வேண்டாம், நீ எங்கேயும் போகவும் வேண்டாம், எல்லா ஏற்பாட்டையும் இத்தோட நிறுத்திடுங்க. இத நானே சொன்னேன்னு உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடு என்றான் தேவா. ரதியோ என்ன சொல்லி அவனை சமாதானப்படுத்துவது என்று தெரியாமல் விழித்து கொண்டு நின்றிருக்க அவன் தன் உடையை சரி செய்து கொண்டு முழுக்கை சட்டையின் கை பட்டனை போட்டு கொண்டிருந்தான். அமைதியாக நின்ற ரதியை பார்த்த தேவா, ஓய் என்ன பேச்சைய காணோம், என்னை விட்டுட்டு 3 நாள் உங்க வீட்டில் போய் உன்னால மட்டும் இருக்க முடியுமா என்றான்.
இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை அவளுக்கு. சீக்கிரம் போய் குளிச்சுட்டு ரெடியாகு, இன்னைக்கு நீயும் தான் ஆஃபீஸ் வரணும். 3 மாதம் முன்னாடி ஒரு புது எக்ஸ்போர்ட் ஆர்டர் எடுத்திருக்கீங்கல்ல, அதில் கொஞ்சம் எனக்கு டவுட்ஸ் இருக்குது, உன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் என்றான். ஆமாம், நிவி பாட்டிக்கிட்ட இருப்பாளா இல்லை அவளையும் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போகணுமா என கேட்டான். அது வேண்டாம், பாட்டிக்கிட்ட அவள் விளையாடிட்டு இருப்பா என்றாள் ரதி. ஓகே ஃபைன், இப்போ நான் கீழே வெயிட் பண்ணுறேன், நீ ரெடி ஆகிட்டு கீழே வா என்றவனிடம், இருங்க ஒரு நிமிஷம், இப்போ அப்பா அம்மா கல்யாணத்தை பற்றி கேட்டா நான் என்ன சொல்கிறது தயங்கியபடியே கேட்டாள். இது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா, உங்கள் அப்பா கிட்ட சொல்லு. அப்பா, என் புருஷனுக்கு 3 நாள் நான் இல்லாமல் என்னை பிரிஞ்சு தனியாக இருக்க முடியாது, அதனால் இந்த கல்யாணம் வேண்டான்னு அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லு அசால்ட்டாக கூறினான் தேவா. நீ சொல்றியா இல்லை கஷ்டமாக இருந்தால் சொல்லு, நானே அவர்கிட்ட சொல்லிடுறேன், இதில் என்ன இருக்கு என்றான் தேவா. அவன் கீழே செல்ல ரதி ஜானகிக்கு ஃபோன் செய்து ஜானகியும் பாட்டியையும் மேலே வரச் சொன்னாள். தேவா சொன்னதை அவர்களிடம் கூறினாள் ரதி. ஐயையோ, நாங்கள் கோயிலில் எல்லா ஏற்பாட்டையும் பண்ண சொல்லிட்டோமே, அதை விட முக்கியமாக நம்ம உறவுக்காரங்களுக்கும் சொல்லிட்டோம் என்றாள் ஜானகி. நான் என்னம்மா செய்யறது, 3 நாள் அவரை பிரிஞ்சு நம்ம வீட்டில் வந்து இருக்கணும்னு சொன்னதுக்கு இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டாரு. கையை பிசைந்தாள் ரதி. எதுவும் பேசாமல் யோசித்து கொண்டிருந்த பாட்டி, நீங்கள் முடிவு செஞ்ச மாதிரி எல்லாமே நடக்கும், தேவா கிட்ட நான் பேசி அவனை சம்மதிக்க வைக்கிறேன் என்றார் பாட்டி. அவரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கு பாட்டி, உங்களால் அவரை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்க முடியுமா? 3 நாள் உங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்கிறாரு என்றாள் ரதி. சாமி விஷயத்தில் விளையாடக்கூடாது, நான் அவன்கிட்ட பேசுகிறேன் என்றார் பாட்டி நம்பிக்கையுடன். ரதியும் குளித்து வர தேவாவும் ரதியும் காலை உணவை சாப்பிட்டு விட்டு அலுவலகத்திற்கு சென்றார்கள். மதிய உணவு இடைவேளையில் தேவாவிற்கு ஃபோன் செய்தார் பாட்டி. என்னப்பா, கல்யாணம் வேண்டாம், பரிகார பூஜையும் வேண்டான்னு சொன்னியாமே என கேட்டார். ஆமாம் பாட்டி, உங்களுக்கே தெரியும் எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை, ஆனால் நான் சரின்னு சொன்னதே ரதியோட அப்பா அம்மாவுக்காக தான் என்றான். அது சரிப்பா, நீயும் அவங்கக்கிட்ட உங்கள் விருப்பப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்ட, அவங்களும் கோயிலில் சொல்லி எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய சொல்லிட்டாங்க, அப்புறம் எதுக்கு திடீர்னு வேண்டான்னு சொல்கிற என கேட்டார் பாட்டி. இல்லை பாட்டி, அது சரிப்பட்டு வராது என்றான். என்ன ஏதுன்னு எதுவுமே சொல்லாமல் இப்படி மொட்டையாக சரிப்பட்டு வராதுன்னு சொன்னால் என்னப்பா அர்த்தம்? சாமி விஷயம், பரிகாரம், இதில் எல்லாம் இப்போ ஒன்று அப்புறம் ஒன்றுன்னு நினச்சி ஒன்று மாற்றி பேசக்கூடாதுப்பா என்றார் பாட்டி. பாட்டி, அவங்க 3 நாள், அதாவது கல்யாணம் முடிகிற வரைக்கும் ரதி அவங்க வீட்டில் தான் இருக்கணும்னு சொன்னாங்களாம். நாங்களே ஏதோ போன ஜென்மத்தில் பிரிஞ்சு இந்த ஜென்மத்தில் மறுபடியும் சேர்ந்த மாதிரி இப்போதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும். இதில் திருப்பியும் 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிறதுங்கிறது எப்படி சரியாக வரும்? அப்புறம் நிவி என்ன பண்ணுவா? அவள் என் கூட இருந்தா அம்மாவை மிஸ் பண்ணுவா, ரதி கூட இருந்தா இந்த 3 நாள் என்ன மிஸ் பண்ணுவா. நான் இத்தனை நாள் ரதியையும் நிவியையும் பிரிஞ்சு இருந்ததெல்லாம் வேற, ஆனால் இனிமே ரதியும் நிவியும் இல்லாமல் இருக்கிறத என்னால் நினச்சி பார்க்கவே முடியலை. அதான் இந்த கல்யாண ஏற்பாட்டை நிறுத்திட சொல்லிட்டேன் என்றான். நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்ப்பா, ஆனால் உன்னை பற்றி யோசிச்ச நீ ரதியோட அப்பா அம்மா இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தியா? அவங்க ரொம்ப சந்தோஷமாக இந்த ஏற்பாட்டை பண்ணிட்டு இருக்காங்க. வேண்டானா நீ முதல்லையே சொல்லியிருக்கலாம், முதல்ல சரின்னு சொல்லிட்டு இப்போ வேண்டான்னு சொன்னால் எப்படி? அவங்களுக்கும் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை இருக்கும்ல. முதல் வாட்டி தான் அவங்க இல்லாமையே நீ ரதி கழுத்தில் தாலி கட்டிட்ட. இந்த முறையாவது தான் பொண்ணோட கல்யாணத்தை அவங்க கண்குளிர பார்த்து சந்தோஷப்படட்டுமே. ரதி 3 நாள் தானே அங்கே போய் இருக்க போறா, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே அந்த 3 நாள் ஓடி போயிடும். இந்த கல்யாணம் பரிகாரம் இதையெல்லாம் நல்லபடியாக நடக்கணுங்கிறது என்னோட விருப்பமும் கூட என்றார் பாட்டி. சில நொடிகள் எதுவும் பேசாமல் யோசித்த தேவா, என்ன பாட்டி இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் இப்படி சொன்னால் நான் என்ன சொல்கிறது? சரி, நீங்கள் இவ்வளோ சொல்கிறதால நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். ஆனால் இந்த 3 நாள் தான் ரதி அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருப்பா. அதுக்கப்புறம் வேற எந்த சம்பிரதாயம் சடங்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்களை ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரித்து வைக்கக்கூடாது. அவங்க அப்பா அம்மா கிட்ட நீங்களே முதல்ல சொல்லிடுங்க என்றான் தேவா. சரிப்பா சரிப்பா, ரொம்ப சந்தோஷம், நான் அவங்க கிட்ட சொல்லிடுறேன் என்றார் பாட்டி சந்தோஷத்துடன். பாட்டியிடம் பேசி முடித்துவிட்டு ரதியை தன் கேபினுக்கு அழைத்த தேவா விஷயத்தை அவளிடம் சொல்ல அதில் ரதிக்கும் பெரிய சந்தோஷம்தான்.
உங்கள் வீட்டுக்கு நீ மட்டும் போய்க்க, நிவி ஏன் கூட தான் இருப்பா என்றான் தேவா. அவன் இதற்கு சம்மதித்ததே போதும் என்று நினைத்த ரதி, சரிங்க, அவன் உங்களோடையே இருக்கட்டும் என்றாள். இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்க ரோகனிடமிருந்து ஃபோன். அண்ணா, அந்த ஷீலாவோட ஃபோட்டோவை நான் குரூப்பில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அனுப்பியிருந்தேன். அவள் இப்போது ஒரு துணி கடையில் இருக்கா. என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணியிருக்கான். என் ஃப்ரெண்டோட கடை தான் அது. குழந்தைங்க துணி வாங்க வந்திருக்காளாம். அவகிட்ட துணியை காட்டிட்டு கொஞ்சம் நேரத்தை கடத்த சொல்லியிருக்கேன். அதுக்குள்ளே நம்ம 2 பேரும் அங்கே போயிடலாம். என் ஃப்ரெண்டு அவனோட கடை லொக்கேஷனை ஷேர் பண்ணியிருக்கான். நீங்களும் கூட வரீங்களா? இல்லை நானே போய் அவளை இங்கே கூட்டிகிட்டு வரட்டுமா என கேட்டான் ரோஹன்.